சமையல் எரிவாயு மழை எங்கேயாவது இருக்கா? இப்போ கேஸா ஏதாவது ஒரு வீட்டை கேஸ் சிலிண்டர் ஸ்மெல் வருமா வராதா? கண்டிப்பாக ஸ்மெல் வரும். ஆனால் இயற்கையாக பார்க்க போனால் இந்த ப்ரொபைன் பியூட்டேன் 2 வாயுக்கும் இயற்கையாக ஸ்மெல் கிடையாது. அந்த ஸ்மெல் வரணுங்கிறக்கா என்ன பண்ணுறாங்க, அந்த கேஸ் சிலிண்டரில் எத்தில் மெர்காப்டேன்கிற ஒரு வேதிப்பொருள் கலக்கிறாங்க. இந்த வேதிப்பொருள் கலந்து அதனால கேஸ் எதுவும் லீக் ஆகி நம்ம ஸ்மெல் வருமே ஒழிய மற்றபடி ப்ரொபைன் பியூட்டேன் லீக் ஆனால் நம்மளுக்கு எந்த மாதிரி ஸ்மெல் நம்ம வராது. நம்முடைய மக்களுடைய விழிப்புணர்வு கன்சியூமர் நம்ம விழிப்புணர்வு இருக்கணுங்கிறக்காக நம்ம எத்தில் மெர்காப்டேன்கிற ஒரு வேதிப்பொருளை நம்ம கலக்கிறாங்க. இப்போ காலையில் நம்ம எந்திரிச்சு அம்மா குளிந்து என்ன காலையில் எந்திரிச்சு முதல்ல வீட்டு போய் ஒரு கேஸை நம்ம வீட்டு எல்லா வீட்லையும் எடுத்தோமே காஃபி குடிக்காமல் ஏதாவது வேலை நடக்குதா? எல்லா வீட்லையும் முதல்ல எடுத்தோம் முதல்ல குடிக்கிறது காஃபியாக தான் இருக்கு. என்ன அப்படின்னு காலையில் நம்ம எந்திரிச்சு போகும்போது முதல்ல என்ன பண்ணணும்னா ஏதாவது மனம் வருதான் முதல்ல வந்துடணும். இப்போ வெயில் காலம்னா உங்களுக்கு மனம் வர்றது நல்லா தெரியும். குளிர்காலத்தில் உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மெல் வராது. நம்ம ரொம்ப டீப்பாக கவனிச்சா தான் வழியாக பண்ணிக்க முடியும். குளிர்காலங்களில் அந்த மனம் நம்மளுக்கு அதிகமாக தெரியாது. அப்படிங்கிற மாதிரி நம்ம சமையலில் முதல்ல போகும்போது ஏதாவது மனம் ஸ்மெல் அடிக்குதுன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் ஆன் பண்ணணும். அப்படி எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் கேஸ் வந்து லீக் ஆகிருக்கும் எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் நம்ம ஆன் பண்ணோம்னா என்ன அந்த ஸ்பார்க் ஆனது அந்த இடமே அந்த ஃபஸ்ட் ஆகி ஒரு பெரிய விபத்தை ஏற்படுத்துறதுக்கு வழி அமைந்து போயிடும். அதனால் முதல்ல நம்ம போகும்போது முதல்ல ஸ்மெல் அடிக்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சமையல் எரிவாயு நம்ம ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கணும். சப்போஸ் நம்ம கேஸ் லீக் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்கள்? சப்போஸ் நம்ம கிச்சனில் வந்து கேஸ் லீக் ஆகிட்டு என்ன பண்ணலாம்? நம்ம சுவிட்சை போட்டக்கூடாது, போடக்கூடாது. நம்ம முதல்ல செய்யக்கூடிய வேலை என்னென்னா முதல்ல எல்லா ஜன்னல்களையும் நல்லா திறந்து விடணும். என்ன முதல்ல ஒரு ஜன்னலை திறந்து விட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி எல்லா கேஸும் வெளியே போச்சதுக்கப்புறம் பிடிச்சா முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த சேர்த்து அடுப்பு பற்ற வைக்கலாம் லைட்டை போட்டு வெளியே பார்க்கணும். சப்போஸ் நம்மளுக்கு ஸ்மெல் பண்ணால் இல்லை வெளியே அதிகமாக வந்துக்கிட்டு நீங்கள் வந்து இன்னும் உங்களால் முடிச்சா நீங்கள் ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த சமையல் சிலிண்டரை நீங்கள் வெளியே கொண்டே வச்சுக்கலாம். அப்படி வெளியே கொண்டே வைக்க முடியாது எங்களுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் தீயணைப்பு துறைக்கு நீங்கள் தகவல்படுத்தினா நாங்கள் தீயணைப்பு துறையிலிருந்து நாங்கள் வந்து அதை அடுப்பை ரிமூவ் பண்ணி உங்களுக்கு பாதுகாப்பாக தந்துடுவாங்க. நீங்கள் எக்காந்த கூட நம்ம படுக்கை விஷமாக நம்ம சமையல் எரிவாயு அடுப்பு வைக்கக்கூடாதுங்க. அந்த படுக்கை விஷமாக வைக்கும்போது என்ன அந்த அடுப்பு சிலிண்டர் வெடித்து தீபத்தில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குங்க. அதனால் சமையல் எரிவாயு வசதியில் குழந்தைகளை நீங்கள் இருக்கீங்க சமையல் எரிவாயு வசதி நீங்கள் வந்து கவனமாக இருக்கணுங்க. இந்த தீயில்லாமல் நம்ம வாழ்க்கை இருக்கும்போது நம்மளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கடைபிடிச்சா நம்ம இந்த விபத்தில்லாத வாழ்க்கை முறையை அமைச்சுக்கலாம். அடுத்து வந்து உலக தீபத்துக்கள் பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு கிடையாது. அடுத்து எலக்ட்ரிக்கல்